Welcome back to my channel. This is Gladiya. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial for beginnersல text tool பத்தி பார்க்க போறோம். text tool பார்க்கறதுக்கு முன்னால நான் இதுக்கு முன்னால Photoshop tools என்னென்ன போட்டிருக்கேன், text tool வரைக்கும் போட்டிருக்கேன். நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனல்ல போய் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து ஒவ்வொரு டூலா கத்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம text tool எடுத்து ஒரு இமேஜ்ல எப்படி எடிட் பண்ண போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நான் ctrl+com அப்படின்ற வெப்சைட்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். texels.com இந்த வெப்சைட்ல இருந்து இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் டூலுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா T. நீங்க ஃபோட்டோஷாப்ல இமேஜ் ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு அந்த இமேஜ் மேல டெக்ஸ்ட் டூல் எடுத்து டிராக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கண்டென்ட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் டூலை நீங்கள் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு கண்டென்ட் காப்பி பண்ணியிருக்கேன். அந்த கண்டென்ட்டை இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்து ட்ராக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு லேயர் டெக்ஸ்ட் லேயர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிரும். உங்களுக்கு வேணும் அந்த லேயருக்கு நீங்கள் நேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கண்டென்ட் நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்து ட்ராக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்ற கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி ஒரு கண்டென்ட்டை நெட்லேருந்து எடுத்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே டெக்ஸ்ட் டூல் உங்களுக்கு செலெக்ஷனில் இருக்கும் போதே அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கலர் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும், ஃபாண்ட்டு சைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. அலைன் உங்களோட அந்த கண்டென்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே லெஃப்டில் வேணுமா சென்டராக ரைட்டில் வேணுமான்றதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டென்ட் நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மூவ் டூல் கொண்டு வந்துடுங்க. மூவ் டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் நீங்கள் எடிட் பண்ணோன்னா அதே டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த லேயரை மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. கேரக்டர் பேலட் அப்புறம் பேராகிராஃப் பேலட்டில் போயிட்டு உங்கள் கண்டென்ட் எப்படி வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட கண்டென்ட்டுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நான் இப்போ ஷேப் டூலில் போயிட்டு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துகிட்டு எம்டி லேயர் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். லேயர் பேலட்டில் எம்டி லேயருக்கு ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா எம்டியாக ஒரு லேயர் வந்துடும். அதில் போயிட்டு ஷேப் டூல் எடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்ற கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த லேயருக்கு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒப்பாசிட்டி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணதுக்கப்புறமா அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நான் இப்போ அந்த ஷேப்க்கு மட்டும் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறேன். பேட்டர்ன் ஓவர்லேயில் போயிட்டு ஒரு பேட்டர்னை செலெக்ஷன் பண்ணுறேன். அந்த பேட்டர்னை ஸ்கேல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளெண்ட் மோடில் போயிட்டு அந்த கலரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹைலைட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கேரக்டர் இருக்கிற லேயரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்ட்ரோக், ட்ராப், ஷேடோ இந்த மாதிரி என்ன எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு இமேஜ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல்ன்ற ஆப்ஷன் எடுக்கிறேன்.
கொடுத்ததுக்கப்புறமா எந்த இமேஜ் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த இமேஜை ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜ் மேலே டைப் பண்ணிடும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மெனு போங்க. லேயர் மெனுவில் லேயர் மாஸ்க் இருக்கும், அதில் ரிவீல் செலெக்ஷன் இருக்கும். இது கொடுத்தோன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து மாஸ்க் ஆயிரும். இப்போ டூப்ளிகேட் பண்ண இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ மாஸ்க் ஆயிடுச்சு. இப்போ நான் வியூ அண்ட் ஹைட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் மாஸ்க் பண்ண அந்த லேயரை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்ட்ரோக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தனியாக தெரியும். இது பேக்ரவுண்டில் அதே இமேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எஃபெக்ட் தெரியல அப்படின்னா பேக்ரவுண்டில் எம்டியாக ஒரு லேயர் இன்செர்ட் பண்ணிவிட்டு வேறு கலர் ஃபில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.